ஒழுக்கமற்ற கூட்டம் சார். எவ்வளவு பேரை நீங்க தமிழ் இந்தியாலேயே காவல்துறை யோசிச்சு பாருங்க, 1,00,000 பேருக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. டிசிப்ளினா இருக்கிறவங்கள தான் காவல்துறை கட்டுப்படுத்த முடியும். டிசிப்ளின் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரை போட்டு கையை பிடிச்சிக்க முடியுமா? அங்க 27,000 பேர் வந்திருக்காங்க, 27,000 பேரா போட முடியும். இதுக்கு முன்னாடி இதே தவறு மயக்கம் போட்டது நாமக்கல்ல நடந்திருக்கு, முன்னாடியும் நடந்திருக்கு. ஆனா உயிர் பலி ஆகாததுனால விஜய் தப்பிச்சிட்டார். அவர் இப்ப என்ன பண்றாரு, 4 நாள் கழிச்சு என் நெஞ்சமே வெடிச்சிரும் போல இருக்குன்னு ரிகர்சல் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு 4 நிமிஷம் டேப் விடுறாரு. அதுக்கு பதிலா விஜய் ஒரு நல்ல தலைவனாகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்போ அந்த இடத்துல இருந்து நேர கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். அப்ப எல்லாரும் இல்ல வராதிங்க இன்னும் பிரச்சனையாயிடும் சொன்னா கூட அங்க நின்னு இல்ல நான் அவங்கள பார்க்காத போக மாட்டேன்னு சொன்னா அந்த விஜய்க்கு மட்டுமே ஒரு 25 போலீஸ் 30 போலீஸ் சப்போர்ட். ஏன் அவருடைய 20 பேர் வராங்களே, 10 பவுன்சரு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க அண்ணாமலைக்கு கொடுத்த மாதிரி அவருக்கு ஒய் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, அது வராங்களே. அங்க போய் பார்த்துட்டு போயிருக்க வேண்டியது தானே. அங்கேயும் பேட்டி கொடுக்கல, சென்னையில தனி பிளைட்ல வந்தும் பேட்டி கொடுக்கல. 8:45 மணிக்கு நாமக்கல்ல அவர் மீட்டிங்னு சொல்லிட்டு 8:45 மணிக்கு மெட்ராஸ்ல ஏறுறாரு பிளைட்ல. அதுக்கு இனிமே ஹெலிகாப்டர்ல வந்துடலாம், வந்து நேரம் வந்து அந்த பஸ் மேலேயே இறங்கி அங்கேயே பேசிட்டு அப்படியே போயிடலாம். அவர் ரோட் ஷோ பண்ணணும்னு பாக்குறார். அவர் ரோட் ஷோக்கு பர்மிஷன் கேட்கல, மீட்டிங்க்கு தான் பர்மிஷன் கேட்டார். மீட்டிங்கை ரோட் ஷோவா மாத்தினது யார் தப்பு? விஜய் தப்பு. அவர் தன்னை நடிகர் மேக்கப்பை இன்னும் கலைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது கலைஞ்சு போச்சு கரூர்ல. செந்தில் பாலாஜி மேல, செந்தில் பாலாஜி எப்படி வந்தாரு? செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காரு. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஐஎஸ் இது போலீஸ் வாக்கி டாக்கியில எல்லாருக்கும் போகும்ல விஷயம். போகும்போது செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ சொன்னோன்னு அவர் கிளம்பி போயிருக்காரு. இங்கே சிஎம் சொல்லியிருக்காரு, ஐஎஸ் வழியா வந்தோன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அன்பில் மகேஷ் போயிருக்காரு. 1 ஹவர் டிராவல் கரூர்ல இருந்து. உடனே இதெல்லாம் சந்தேகப்பட்டு நீங்க முதல்ல வந்து அவங்க என்ன 4 மணிக்கே வந்து ஆஸ்பத்திரியில் வெயிட் பண்றாங்க. முதல்ல யார் மயக்கம்? அப்புறம் அந்த ஜெனரேட்டர் ரூம் ஒயரை பிடிங்கி விடுறது யாரு? அவங்க ஆட்கள் தான். அது மேல ஏறுறாங்க. தொண்டர்கள் வேற. எப்படி தாவி குதிச்சு ஏறி நம்மளே பார்க்கல. எத்தனை ஒரு பத்திரிகையாளர் பேசிக்கிட்டே அவர் தோல்ல துண்டை போட்டு டயான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான ஆட்களை எங்கேயா பார்த்துருப்பீங்களா? எவனுக்கு பண்ணாலும் தப்பு தானே சார். ரஜினிகாந்துக்கு பண்ணா ரைட்டா? ரஜினிகாந்த் என்ன தெய்வமா? அவர் என்னோட ஜாஸ்தி கொஞ்சம் பணம் வாங்குற நடிகர், அவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் தன்னால தெரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படியே சைலண்டா விலகி போயிட்டார். அவர் சொன்னார், பாக்குறதுக்கு தான் தண்ணி தெளிவா இருக்கும், உள்ள காலை விட்டா என்ன முதல்ல இருக்கும் என்ன இருக்கும். எம்ஜிஆர் காலத்துல இருந்து எத்தனை மீட்டிங்ல சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, செருப்பு வீசியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி தானே அந்த கட்சிகள்லாம் வந்திருக்கு. எனக்கு எதிரி டிஎம்கேன்னு இவர் பேசிக்கிட்டா என் பேரன் கூட தான் சொல்லுவான், நான் தான் தாத்தாவான்னு என் கோட்டை போட்டுக்கிட்டு பேசுவான். அந்த மாதிரி தான் இருக்கு விஜய் பேசுறது.